ஹாய் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையோட பேர் தான் இரக்கத்தில் நான் நல்லா இருக்கிறேன். அதாவது மக்களே, அந்த குவைத்தில் நெருப்பு பிடிச்சி இறந்தாங்க இல்லையா, அதில் தமிழ்நாட்டில் ஒரு 7 பேர், கேரளாவில் தான் மக்கள் அதிகமான ஜனங்க இறந்துட்டாங்க. அதில் ஒரு 10 20 22 பேர் பக்கம் இறந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் இப்போ தான் போயிருப்பாராட்டுக்குது. அப்புறம் ஒருத்தருக்கு 3 பொட்டை பிள்ளைங்க, அதில் ஒரு சின்ன கைக்கு சின்ன பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைக்கு என்ன 2-3 வயசு தான் இருக்கும், 3 வயசு 4 வயசுக்குள்ளே தான் இருக்கும் மக்களே. நான் அந்த பிள்ளைக்கு அடி எடுத்து வைக்கும்போதெல்லாம் இந்த பிள்ளை பூமிக்கு வந்துச்சு, அவங்க அப்பனை முழுகிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய நல்லா சொல்லி காமிச்சு அந்த பிள்ளைய சீரழிப்பாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அவனுக்கு இப்படி தான் இறப்பு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நிர்ணயிச்சிருப்பார். அது இல்லாமல் ஒரு குழந்தைங்க பிறந்ததுனால தான் இறந்துட்டாங்க, இவங்க வந்ததுனால தான் இறந்துட்டாங்க, இவங்க போனதுனால தான் இறந்துட்டாங்க, இவங்களை கல்யாணம் முடிச்சதுனால தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்களே ஜனங்க. இதெல்லாம் உண்மை இல்லை மக்களே. விருதாவாக நீங்களே பேசிட்டு நீங்களே ஒன்று உருவாக்கிட்டு சுற்றுறீங்க. ஏன்னு கேட்டால், நான் சிறு வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா பாம்பு கடிச்சு இறந்துட்டார். இறந்துடவும் எங்கள் அம்மா கையில் ஒரு 3 குழந்தைங்க இருக்குது, வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது. எங்கள் அப்பா இறந்துட்டார். இறந்துடவும் என் தங்கச்சி தான் கடைசியாக வயிற்றெடுக்கிறா. அப்போ எங்கள் அத்தை என்ன பண்ணுச்சு, எங்கள் அத்தைக்கு 1க்கு 2 கல்யாணம் பண்ணி குழந்தையும் இல்லை. அப்போ எங்கள் அத்தைக்கு என்ன பண்ணிட்டாங்க, நான் கொண்டு போய் இந்த பிள்ளைய வளர்த்துக்கிறேன்னா, என் தம்பி மாதிரியே இருக்குது, எங்கள் அப்பா கூட பிறந்தது, என் தம்பி மாதிரியே இருக்கிறனால இந்த பிள்ளைய நான் கொண்டு போய் வளர்த்துக்கிறேன்னு கொண்டு போயிடுச்சு. என்னை மலைக்கு கொண்டு போயிட்டாங்க. மலையில் கொண்டு போய் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வளர்த்துட்டப்போ ஒரு 6 மாதம் இருக்கும், 6-7 மாதம் இருக்கும். எங்கள் மாமாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அட்டாக் வந்துச்சு. அதுக்கு எல்லாம் மூச்சு பிடிப்புன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணாங்க, வைத்தியமெல்லாம் பண்ணி செம்பில் தண்ணியெல்லாம் வச்சு சாணியெல்லாம் கரைச்சி இதெல்லாம் பண்ணாங்க. அன்றைக்கி நைட்டு ஓகேவாக இருந்தார். அடுத்த நாள் காலையில் வேலைக்கு அனுப்பிச்சி போயிட்டார். அப்புறம் மறுபடியும் அவருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் என்னாச்சு, கடைக்கு போயிருந்தார். கடைக்கு இங்கே பள்ளத்தில் இறங்கி தான் போகணும் மக்களை, இறக்கத்தில் இறங்கி போயிட்டுருக்கும்போது திடீர்னு புல் தடுக்கி கீழே வந்துருக்குறாரு. அந்த அட்டாக் மறுபடியும் இறந்துட்டார். இறந்துடவும் அப்போ நான் சின்ன பிள்ளை, நான் விளாண்டுட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா இறந்துட்டாருன்றது கூட எனக்கு, எங்கள் மாமா இறந்துட்டாருன்றது கூட எனக்கு அவ்வளோ விவரம் தெரியல. எங்கள் அப்பா இறந்தது கூட எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது, நான் சின்ன குழந்தை. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் மாமாவை நல்லபடியாக எல்லாம் அடக்கம் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிள்ளைனால தான் எங்கள் மாமாவை இறந்துட்டார், இது ஏன் வீட்டில் வச்சுக்கிற, துரத்தி விடுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.